இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு செய்தால் திருமண பாக்கியம், குழந்தை பேறு, உத்தியோகம் சார்ந்த முன்னேற்றம், பதவி உயர்வு, மேலும் மனதில் நினைத்த காரியங்கள் உடனடியாக நிறைவேறும். குறிப்பாக பெண்கள் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபட்டால் திருமண தடை என்பது நிச்சயம் நீங்கும். மேலும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் அதிலிருந்து விடுபட அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி திதிகளில் வழிபட்டால் பலன் என்பது உடனடியாக கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை சன்னதியில் மல்லிகை, செவ்வரளி சாற்றி புது அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அடுத்தவர் ஏற்றிய விளக்கில் தீபம் என்பது ஏற்றக்கூடாது. 2 தீபம் ஏற்றி ஜோடியாகத்தான் வைக்க வேண்டும். விளக்கு ஏற்றிய பிறகு 3 முறை கோவிலை சுற்ற வேண்டும். 10 நிமிடம் சன்னதியில் அமர்ந்து பிரார்த்தனை என்பது செய்ய வேண்டும். இடையில் யாருக்கும் யாசகம் என்பது கொடுக்கக்கூடாது. பிறகு வீடு திரும்பி வீட்டில் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி, ஊதுபற்றி ஏற்றி, கற்பூரம் காட்டி, நெய்வேத்தியம் ஏதாவது வைத்து வழிபட வேண்டும்.